இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறனை பத்தி பழி சொல்றதுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே அருகதை கிடையாது. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா அடிச்சு போடுறது ஒண்ணும் பாவம் கிடையாது. உங்க பொண்ணு பாம்பு, அதுவும் விஷ பாம்பு. எங்க மாமா அவளை கொன்னது ஒண்ணும் தப்பே இல்ல. நியாயம் பேச வந்துட்டாங்க பெருசா. போங்க இங்க இருந்து. இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா அசிங்கப்பட்டு தான் போவீங்க. வாமா நல்லவளே, எங்க புள்ள வாழும்போது அவ புருஷன் கையால தாலி கட்டிக்கிட்ட நீ எல்லாம் அசிங்கத்தை பத்தி பேசுறியா? மரியாதையா பேசுங்க. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? எங்க விஜய் வாழ்க்கையை தட்டி பறிச்சவதானே நீ எல்லாம். அவ பாவம் தான் இன்னைக்கு வரைக்கும் உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. நீ எங்க விஜய்க்கு பண்ண துரோகம் தாண்டி இப்ப வரைக்கும் ஒத்தையா நின்னுகிட்டு இருக்க. அம்மாடியோ, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் குழந்தையே பிறக்க கூடாது. அதான் நீ பண்ண தப்புக்கெல்லாம் கடவுள் கொடுக்குற தண்டனை. போடு, அவளுக்கு சேர்த்து போடு, அதான் புத்தி வரும். என்ன உன் மொண்டாட்டி பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா? வாயில என்ன கொலக்கட்டையை வச்சு நின்றுகிட்டு இருக்க? இதுக்கு மேல பிருந்தாவை பத்தி ஒரு வார்த்தை பேசினாங்க, நாக்கு இழுத்து வச்சு மொத்த பயிலையும் அறுத்தெறிஞ்சிருவேன். என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா? பிருந்தா இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, எனக்கு தங்கச்சி மாதிரி. அவ கண்ணீர் விடுறத பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். ஏதோ உங்க பக்கம் இழப்பு இருக்கு. அவ சாவுக்கு ஏதோ ஒரு வகையில நான் காரணம் ஆயிட்டேன். அதனால நீங்க பேசுறது அடிக்க வர்றதெல்லாம் நான் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. மரியாதை எங்கிருந்து போயிடுது, இல்லைன்னா போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். யாருன்னு தெரியும்ல? ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவனுக்கு இன்னொரு கொலை பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு என் குடும்பம் தான் பெருசு. அதுக்கப்புறம் தான் எனக்கு நானே. வாங்க, இல்லைன்னா சாவடிச்சிருவேன்.